ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் குக்கிங். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பரங்கிக்காய் புளிக்கறி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் மோஸ்ட்லி செட்டிநாடு பக்கம் ஏதாவது மேரேஜ் ஃபங்க்ஷன் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி அந்த மெனுவில் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இது பரங்கிக்காய், இது மஞ்சள் பூசணிக்காய்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம புளிக்கறிக்கு யூஸ் பண்ண போகிறோம். சில பேர் பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால தான் நான் இதை கட் பண்ணாமல் வச்சு காட்டுறேன். இந்த நடுவில் இருக்கிறத மட்டும் எடுத்துகிட்டு நம்ம இதை தோலோடே கட் பண்ணிக்க போகிறோம். இதை நான் கடைசியாக கட் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், ஒரு கைப்பிடி நிறைய இடித்த வெல்லம், ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் ஒரு 5 பல்லு பூண்டு, 2 தக்காளி நல்லா நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன், அப்புறம் ஒரு 15 20 சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் இது தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள். அவ்வளோதான், ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான். இதை வச்சு எப்படி நம்ம ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் இந்த பரங்கிக்காயை கட் பண்ணி காட்டுறேன். பரங்கிக்காயை நல்லா நம்ம பெரிய பெரிய சைஸ்க்கு கட் பண்ணிக்கலாம். இது வேகாதுன்னு நினைக்காதீங்க. இது ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். பார்க்குறதுக்கு தான் நம்மளுக்கு ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும், பட் ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். இந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் குழம்புல கரையாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சோம்பு, வெந்தயம், கருவேப்பிலை, அப்புறம் சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் கட் பண்ணி வச்சுக்க 2 தக்காளியை ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகி வதங்கணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. கரண்டி வச்சு இந்த மாதிரி பண்ணி விடுங்க அப்பப்போ. இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ நல்லா ஸ்மாஷ் ஆகி வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க கட் பண்ணி வச்சுருக்க பரங்கிக்காயை ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே ஆட் பண்ணுங்கள், நான் சொன்ன மாதிரி. அப்போ தான் குழம்புக்கு நல்லாயிருக்கும். நம்ம குழம்பு வைக்கும்போது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிங்கன்னா குழம்புல சுத்தமாக கரைஞ்சிரும். இந்த பரங்கிக்காயை ஆட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் சுருங்குற மாதிரி இருக்கும் அந்த குவான்டிட்டி நம்மளுக்கு வதக்குனதுக்கப்புறம். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியை ஆட் பண்ண போகிறோம். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நான் நல்லா வதக்கியிருக்கேன். இந்த அளவு போதும். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியை ஆட் பண்ணிடுறேன். புளி தண்ணி ரொம்ப ஊற்ற வேணாம். நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு மட்டும் புளியை தண்ணியில் கரைச்சி ஆட் பண்ணிடுங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா அதில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. இது புளிக்கறி கொஞ்சம் சேர்ந்த மாதிரி தான் இருக்கணும், கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். நம்ம தண்ணியாக காரக்குழம்பு மாதிரி வைக்க போகிறதில்ல. அந்த மாதிரி இருக்கவும் செய்யாது இந்த குழம்பு. நீங்கள் செட்டிநாடு பக்கம் போயிட்டு ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இதோட டேஸ்ட்டும் தெரியும், இது எப்படி கன்சிஸ்டன்சியில் இருக்குங்கிறதும் உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதித்து வேக விட்டுட்டேன். இப்போ இது வெந்துருச்சான்னு பார்ப்போம். பாருங்கள், இந்த கரண்டியில் வச்சு லைட்டாக அமுக்கினோடனே இது கட் ஆகுது. அப்படியே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு கைப்பிடி நிறைய வெல்லத்தை எடுத்து வச்சுருந்தோம். அதை நல்லா நச்சுட்டு இதில் ஆட் பண்ணிடுங்க. இந்த புளிக்கறியில் இந்த வெல்லம் போடுறது தான் ரொம்ப ஸ்பெஷல். இது ஒரு மாதிரி புளிப்பு தன்மையும் இனிப்பு தன்மையும் சேர்ந்த மாதிரி இருக்கும், இனிப்பு டேஸ்ட்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கடைசியாக ஒரு 5 வெள்ளைப்பூடை நம்ம நச்சுட்டு ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான், முடிஞ்சிருச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம்.
நீங்கள் இதை சாப்பிடும்போது உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி புளிப்புத்தன்மையும், அதாவது புளிப்பு டேஸ்ட்டும் இனிப்பு டேஸ்ட்டும் வந்து எல்லா டேஸ்ட்டும் வந்து இதில் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். அதனால தான் வந்து இது புளிக்கறின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பாருங்கள் வெள்ளைப்பூடு போட்டு ஒரு நிமிஷம் வச்சுருந்தேன். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.